வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்புல பார்த்தது என்னன்னா பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துங்க அப்படிங்கிற சம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாமே கிளாஸ் ஒர்க்ல தான் நீங்க எழுதணும். கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. நான் நடத்த அதை எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்தது என்னன்னா பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்துங்க. இப்ப இந்த கோவையெல்லாம் இப்ப நான் நிறைய சம் நடத்த போறேன் இந்த இதுல செகண்ட் ரோமன்ல. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த கோவையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்தணும். இந்த கோவையெல்லாம் என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். இது எப்படிங்கிறத பாருங்க. இது என்னது? மூவுறுப்பு கோவை. 3 உறுப்புகளை கொண்டுள்ளதா? 1 2 3. அப்ப மூவுறுப்பு கோவை. இப்ப இந்த கோவையை நம்ம எப்படி காரணிப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க. இங்க நம்பர் 49 இருக்கு. இங்க எண் இல்ல, என்ன இருக்கு? வேரியபிள் இருக்கு. அப்ப இங்க இது இல்லாதனால நம்ம என்ன வச்சுக்கணும்? 1 வச்சுக்கணும். அப்ப 1ஐயும் 49ஐயும் பெருக்கிக்கோங்க. எந்த நம்பரும் இல்ல, அப்ப இல்லங்கிறதுனால நீ என்ன நினைச்சுக்கணும்? 1 வச்சுக்கணும். 1ஐயும் 49ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 49 49 பெருக்கினா 49 கூட்டுனா இடையில இருக்கக்கூடிய நம்பர் வரணும், அதாவது 14 வரணும். அப்ப எந்த நம்பரை நீ சூஸ் பண்ணுவங்கிறது தான் இது. ஓகேங்களா? பெருக்கி வர விடை நமக்கு 49 வரணும். கூட்டி வர விடை நடுவுல இருக்க விடை வரணும். நடுவுல இருக்க நம்பர் வரணும். நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 14. இந்த நம்பர் வரணும். நடுவுல இருக்கக்கூடிய எண் வரணும். பெருக்கினா 49, கூட்டினா எத்தனை வரணும்? 14. அப்ப இப்படி வரக்கூடிய ஒரு எண்ணோட பெருக்கல் காரணி எடுக்க பார்க்கலாம். 7 49 7 49. இப்ப 7 எண்ணை கூட்டுங்க. 7 எண்ணை கூட்டினா என்ன வரும்? 14. பெருக்கினா என்ன வரும்? 49. புரிஞ்சுதுங்க இது எப்படி எடுக்கணும்ட்டு? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எண்ணையும் லாஸ்ட் இருக்கக்கூடிய எண்ணையும் பெருக்கிக்கணும். ஃபர்ஸ்ட்ல எண் இல்ல, அப்ப என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? 1ன்னு வச்சுக்கணும். 1ஐயும் 49ஐயும் பெருக்கினா 49. பெருக்கி வர ஆன்சர் 49 இருக்கணும். கூட்டி வர ஆன்சர் 14 இருக்கணும். அப்ப எந்த எண்ணை நம்ம எடுக்க போறோம்னு பாத்துக்கிட்டோம்னா 7 49 பெருக்கி வர ஆன்சர். இதே கூட்டுங்க. 7 + 7 14. புரியுதுங்களா? இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதை தூக்கி அப்படியே போட்டுக்கோங்க. இங்க x இருக்கிறதுனால இங்க x இங்க x. புரியுதுங்களா எப்படின்ட்டு? அப்படியே இந்த 14க்கு பதிலா இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த 14க்கு பதிலா இத போட போறோம். x2 14 x எப்படி பிரிச்சுக்கலாம்னா ax + ax + 49 ax + ax + 49. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம்ல பொது காரணி எடுத்து எழுதுறது. அதே தான். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் பொது காரணி எடுத்து எழுதணும். இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுத்து எழுதணும். இப்ப x2 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? x × x plus ax எப்படி பிரிச்சுக்கலாம்? x2 என்ன? x 2 டைம்ஸ் வந்துருக்கு அர்த்தம். plus இந்த ax எப்படி? a × x plus இந்த 49 7 49. இப்ப இது ரெண்டுல எது பொது காரணி? x பொது காரணி. மீதி இருக்கிறது என்னது? x + 7. இப்ப இது ரெண்டுல எது பொது காரணி? 7 பொது காரணி. அது சிம்பிள் பாருங்க. ரெண்டுமே பிளஸ் இருக்கறனால +7. மீதி இருக்கிறது என்னது? x + 7. இப்ப இதுவும் பொது காரணி. ஏன்னா x + 7 x + 7. அப்ப இந்த ரெண்டுக்கு ஒரு இது மட்டும் வெளிய எடுத்துக்கலாம். மீதி இத ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிடணும். ரெண்டையும் என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணி எழுதிடணும். அப்ப உங்களோட ஆன்சர் இது ரெண்டும் ஒரே நம்பர்களா? x + 7 the whole square. x + 7 the whole square. இது எப்படி புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணையும் லாஸ்ட் எண்ணையும் பெருக்கிக்கணும். இங்க எண் இல்ல, அப்ப 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப 1ஐயும் 49ஐயும் பெருக்கினா 49. பெருக்குனா 49 வரணும். கூட்டுனா 14 வரணும். அப்படி என்ன நம்பர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7 49 7 49. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க வேரியபிள் பாருங்க. x மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த x போட்டுக்கணும். இங்கே x போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க x² பிளஸ் இங்க 14. அதாவது இந்த விடை மாறக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப விடை மாறல பாருங்க. 7x கூட்டினா 14x வந்துடும். அப்ப 14x எப்படி பிரிச்சுக்கோம்? 7x பிரிச்சுக்கோம். 49. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் சேஞ்ச் கிடையாது. நடுவுல இருக்க ஒரு இடம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி இப்படி எழுதிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க. இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுக்கணும். இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். x² x × x, அடுத்தது பிளஸ் ax-ங்கிறது a × x, அடுத்தது பிளஸ் ax-ங்கிறது a × x, அடுத்தது பிளஸ் 49ங்கிறது 7 49 49ங்கிறது 7 49. இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு? x இருக்கு. மீதி இருக்கிறது என்னது? x plus
7. அடுத்து இது ரெண்டுக்கு என்ன பொதுவா இருக்கு 7 இருக்கு. மீதி இருக்கிறது என்னது x plus 7. இப்போ இந்த x plus 7 இந்த x plus 7 எடுத்து பொதுவான ஒரு தடவை எழுதினா போதும். அப்ப 2x plus 7 க்கு ஒரு x plus 7 எழுதியாச்சு. மீதி இருக்கிற ரெண்டையும் சேர்த்து எழுதணும் x plus 7. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் ஒரே எண்தால எப்படி போட்டுக்கலாம்னா x plus 7 the whole square. இதான் ரெண்டு டைம் இருக்குங்களா? அப்ப x plus 7 the whole square. புரிஞ்சுதுங்களா அந்த கணக்கு எப்படிட்டு? இதே மாதிரி அடுத்த கணக்கு போலாமா? அடுத்த கணக்கு இதே மாடல் தான், நம்பர்ஸ் மட்டும் வேற. y square minus 10y plus 25. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும்? 1 ன்னு எடுத்துக்கணும். அப்ப 1ஐயும் 25 பெருக்கினா 25. மல்டிப்ளை பண்ணா அதாவது பெருக்கினா 25 வரணும், கூட்டினாலும் கழிச்சாதான் நமக்கு -10 வரணும். அப்ப என்ன நம்பரை நீங்க எடுப்பீங்க அப்படிங்கறதுதான் இதோடது. ஓகேங்களா? என்ன நம்பரை நீங்க எடுப்பீங்கன்னு பாருங்க. I 5 25, 5 5 25, 5 5 25. ஆனா பெருக்குனா +25 வரணும், கூட்டினா -10 வரணும். +25 -10 வரணும். புரியுதுங்களா எப்படின்ட்டு? பெருக்குனா என்ன வரணும்? +25 வரணும், கூட்டினா -10 வரணும். அப்ப சிம்பிள்ஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இப்ப ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்து பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 5 25. இப்ப இது ரெண்டுக்கும் இந்த ஒரு y இருக்குல்ல, இந்த வேல்யூல இங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப இதை ரெண்டையும் கூட்டி பாருங்க. காமன் மைனஸ் வெளியில எடுத்துட்டு 5 5 கூட்டினா வரும் 10, 2 yக்கு 1 y. கூட்டினா காமன் வேரியபிள் தான் போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா எப்படின்ட்டு? 5 5 எடுத்துட்டோம்னா 2 மைனஸ்க்கு ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டு 5 5 கூட்டும் போது 10. புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு? புரியுதா இல்லையா? இந்த ஒரு ஆன்சரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்ப இருக்கிறா என்ன வரணும்? நமக்கு 25 வரணும். வந்துருச்சா? 5 5 25. ஆனா கூட்டுனா -10y வரணும். அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்தாதான் நமக்கு கரெக்டா வரும். ரெண்டுக்குமே என்ன கொடுக்கணும்? மைனஸ் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த இது தெரியணுங்கிறதுக்காக நான் இங்க y சேர்த்திருக்கேன். ஓகேங்களா? இது நீங்க அங்கதான் போய் சேர்க்கணும். நல்லா புரியுதுங்களா? சேர்க்கும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 5 5 25 ஆயிடுச்சு. இப்ப இது காமனா வரும்போது 2 மைனஸ்க்கு ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டு 5 5 கூட்டினா 10. ஆன்சர் வந்துருச்சுங்களா? -10. பெருக்கும் போது 25 வந்துருச்சு. அதை கூட்டும் போது -10 வந்துருச்சு. எழுதிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நடுவில் இருக்க நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்றோம். அப்ப இந்த 10y எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா 5y minus 5y, 5y minus 5y plus 25 அப்படியே வச்சுக்கணும். இப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டுக்கும் காமனா எடுத்துக்கணும், இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுத்துக்கணும், இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுத்துக்கணும், இது ரெண்டுக்கும் பொது காரணி எடுத்துக்கணும். இப்ப பாக்கலாங்களா? இப்ப இது எப்படி பிரிக்கலாம்? y ஸ்கொயர் y into y. 5y எப்படி பிரிக்கலாம்? 5 into y. அதே மாதிரி இதை பிரிக்கணும். 5 into y. அடுத்தது 25 எப்படி பிரிக்கலாம்? 5 into 5. இப்ப இது ரெண்டுக்கும் பொது காரணி தனியா எடுக்கணும், இப்ப இது ரெண்டுக்கும் பொது காரணி தனியா எடுக்கணும். இப்ப இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்கு? y தான் பொதுவா இருக்கு. மீதி இருக்கிறத பிராக்கெட்ல போடு. y minus 5. இப்ப இது முடிஞ்சிச்சு. இப்ப இந்த ரெண்டுல எது பொதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் சேர்க்கணும். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான். அப்ப இது ரெண்டுல என்ன இருக்கு? 5 5 பொதுவான காரணி எடுத்தாச்சு. இப்ப இந்த மைனஸ் எடுத்து உள்ளார இருக்க இந்த y கூட இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை பெருக்கிக்கணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், மீதி இருக்கிறது y தான். அடுத்து இந்த மைனஸ் எடுத்து இதால பெருக்குங்க. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும், மீதி இருக்கிறது 5. இதெல்லாம் புரியுதுங்களா எப்படின்ட்டு? பாருங்க. y ஸ்கொயர் மைனஸ் 10y பிளஸ் 25. y ஸ்கொயர் மைனஸ் 10y பிளஸ் 25. இப்ப இதை பெருக்கிக்கணும். ஓர் 25 25 பெருக்கலாம், 25 வரணும். கூட்டினா என்ன வரணும்? நமக்கு -10 வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுத்தாதான் நமக்கு -10 வரும். அதனால கொடுத்தாச்சு. இப்ப நீங்க பெருக்குங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 5 25 வந்துருச்சுங்களா? இப்ப நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்றோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்ச் பண்ணல. அப்ப y ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும், 25 அப்படியே வச்சுக்கணும். இந்த 10yக்கு பதிலா 5y 5y போட்டுக்கிறோம். இப்ப இது தனியா பொது காரணி இருக்கணும், இதுல பொது காரணி இருக்கணும். அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? y ஸ்கொயர்ங்கிறது y into y மைனஸ் 5yங்கிறது 5 into y. அடுத்தது இதையும் மைனஸ் அப்படியே
இருக்கு. 5y 5 இன்ட்டு y. 25 எப்படி பிரிச்சுக்கலாம்? I 5 25. இப்ப இது ரெண்டுலயும் ஒரு பொது காரணி இருக்கணும், இது ரெண்டுலயும் ஒரு பொது காரணி இருக்கணும். இது ரெண்டுலயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா y எடுத்துக்கிட்டோம், மீதி இருக்கிறது என்னது y -5 தான். அந்த பிராக்கெட் குள்ள போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுலயும் சிம்பிள்ஸ் வெவ்வேறையா இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தான் வரும். இப்போ இது ரெண்டுல பொது காரணி என்னன்னா 5 எடுத்தாச்சு, மீதி இருக்கிறதுனா yயும் 5 இருக்கு. அதுக்கு முன்னாடி சிம்பிள்ஸ் வெவ்வேறையா இருக்கிறதுனால இந்த சிம்பிளோட சேர்த்து அங்க பெருக்கிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், மீதி இருக்க நம்பர் y. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும், மீதி இருக்க நம்பர் 5. புரிஞ்சுதுங்களா? இப்ப இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, ரெண்டு காரணி ஒன்னா இருக்குங்களா? அப்ப ரெண்டு காரணிக்கு ஒரு காரணி வெளியே எடுத்துக்கோங்க. மீதி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுக்கணும். ரெண்டுமே ஒண்ணா, அப்ப இது எப்படி எடுக்கலாம்? y - 5 the whole square, y - 5 the whole square. இது பாருங்க, ஏற்கனவே இந்த முற்றொருமைகள்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தது a + b the whole squareல இருக்கு, இது வந்து a - b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஏற்கனவே இந்த முற்றொருமைகள் ஃபார்முலால இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அந்த கணக்கு எப்படின்னு புரியுதுங்களா? அப்ப y - 5 the whole square. ஓகே, பாருங்க கணக்கு பண்ணலாங்களா? இதே மாடல் தான். பாருங்க, நெக்ஸ்ட் c ஸ்கொயர் மைனஸ் 4c, c ஸ்கொயர் மைனஸ் 4c மைனஸ் 12, c ஸ்கொயர் மைனஸ் 4c மைனஸ் 12. இப்போ இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரே பெருக்கணுமா? பெருக்கும் போது இங்க எதுவும் இல்லை, 1. அப்போ ஓர் 12 12, ஓர் 12 12. என்ன 12? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குறியை எடுத்துக்கணும். அங்க பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும். குறி ரொம்ப முக்கியம், குறி இல்லைன்னா கணக்கு வராது. புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்? இப்ப பாருங்க, இங்க -12 இருக்கிறதுனால -12 போட்டோம். பெருக்குனா நமக்கு -12 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு என்ன வரணும்? 4 வரணும். அப்படி இருக்கக்கூடிய நம்பரை நீங்க எடுக்கணும். அப்ப 4 12 இருக்கு, ஆனா அந்த பெருக்குனா 12 வந்துடும், ஆனா கூட்டினா 4 வருமா? வராது. அடுத்தது ஓர் 12 12 இருக்கு, அது வருமா? நமக்கு வராது. ஏன்னா ஓர் 12 12 பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா என்ன வேணும் நமக்கு? -4, அதாவது 4 வேணும், கூட்டினாலும் கழித்தாலும் 4 வேணும். அப்ப ஓர் 12 12ங்கும் போது அந்த நம்பர் எடுக்கக்கூடாது. 6 2 12, 6ல 2 போச்சுன்னா 4 வந்துருச்சுங்களா? இந்த மாதிரிதான் இந்த காரணியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு டேபிள்ஸா பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா பெருக்கல் காரணி நிறைய வரும், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஓர் 12 12 நம்மளால எடுக்க முடியாது, முன்னாங்க 12 நம்மளால எடுக்க முடியாது. 6 2 12 எடுக்கலாம், 6 2 12 எடுக்கலாம், இல்லைன்னா 2 6 12 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். 12 12 6 2 12 உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் 12 எடுத்துட்டேன். இப்ப எந்த நம்பருக்கு போட்டா நமக்கு -4 வரும்? இப்ப இங்க மைனஸ் போட்டீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டா வந்துடும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 6 12 கரெக்டா வந்துருச்சு. ஆனா 6ல 2 போச்சுன்னா மீதி +4 தான் வரும். ஆனா நமக்கு என்ன வேணும்? -4. அப்ப இந்த நம்பருக்கு மைனஸ் நம்ம போடக்கூடாது, பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டாதான் -4 நமக்கு ஆன்சர் வரும். கூட்டுற ஆன்சரையும் பார்த்துக்கணும், பெருக்கிற ஆன்சரையும் பார்த்துக்கணும். அதாவது a + b வேல்யூவும் பார்த்துக்கணும், ab வேல்யூவையும் பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? a + b-யும் பார்த்துக்கணும், ab-யையும் பார்த்துக்கணும். ab-யும் கரெக்டா வரணும், a + b-யும் கரெக்டா வரணும். அப்படி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து காரணப்படுத்த முடியும். இப்ப பாருங்க, பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டாதான், இப்ப பெருக்குங்க, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2 12. ஓகேங்களா? இத கழிங்க பார்க்கலாம். பெரிய எண் குறி மைனஸ், 6ல 2 போச்சுன்னா 4. இப்ப -4 வந்துருச்சுங்களா நமக்கு? புரியுதா? எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு புரியுதாப்பா உங்களுக்கு? எப்படின்னு தெரியுதுங்களா? போடுங்க, c ஸ்கொயர். இதை எப்படி மாத்திக்கணும்? இங்க பிளஸ், இங்க மைனஸ், அப்ப பிளஸ் 2c மைனஸ் 6c. இப்ப 6c-ல இருந்து 2c போச்சுன்னா 4c வந்துடும். ஓகேங்களா? -12. இது பிரிச்சு எழுதுங்க. c ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? c into c plus 2 into c minus 6c எப்படி எழுதலாம்? r into c minus இதை எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்? 2 into r 2 into ஏன்னா ஈரா 12 எடுத்துக்கலாம்ல நம்ம, ஈரா 12 2 into r. இப்போ இது ரெண்டுல பொதுக்காரணி என்னன்னு பாருங்க, c தான் பொதுக்காரணி. ஃபர்ஸ்ட் ரெண்டுல c தான் பொதுக்காரணி, மீதி இருக்கிறது என்ன இருக்கு? c
அப்ப என்ன பண்ணணும் நம்ம 2 மைனஸ்க்கு ஒரு மைனஸ் வெளியில எடுத்துடலாம். இப்ப இந்த மைனஸ வச்சு சாரி இப்ப இது ரெண்டுல பொதுக்காரணி என்ன 6, இது ரெண்டுல என்ன பொதுக்காரணி இருக்கு 6 வெளியில எடுத்தாச்சு. இப்ப இந்த பேருக்குக்கான மைனஸை பெருக்கலாம் பிளஸ், மீதி இருக்கிறது என்னது சி. இந்த மைனஸை பெருக்கலாம் பிளஸ், மீதி இருக்கிறது என்னது 2. புரிஞ்சுதுங்களா அந்த ஸ்டெப் எப்படின்ட்டு? புரியுதாப்பா? இப்ப மைனஸ் 2 சிம்பலுக்கு ஒரு சிம்பல் வெளியில எடுத்தாச்சு. இப்ப பொதுக்காரணி பார்த்துக்கிட்டேன்னா 6 தான். அப்ப 6 வெளியில எடுத்தாச்சு. இப்ப இந்த மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் தூக்கி உள்ளார இருக்கக்கூடிய சிம்பல்ஸை பெருக்கிக்கணும். பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் உள்ளார இருக்கக்கூடிய சிம்பல்ஸை பெருக்கிக்கணும். மைனஸை பெருக்கலாம் பிளஸ் ஆயிடும், மீதி இருக்கிற நம்பர் சி. மைனஸை பெருக்கலாம் பிளஸ் ஆயிடும், மீதி இருக்கக்கூடிய நம்பர் 2. புரிஞ்சுதுங்களா? இப்ப இதுவும் ஒன்னா தான் வரணும். புரிஞ்சுதுங்களா? ஒன்னா வந்தா நமக்கு கரெக்டா வரும். அப்படி இல்லைன்னா ராங் தான். C+2 ரெண்டு இருக்கு. அப்ப ஒரு C+2 எழுதினா போதும். அடுத்தது இந்த காரணியை சேர்த்துருங்க C-6. இப்ப இது வந்து வெவ்வேறையா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஃபார்முலா a plus b the whole square a minus b the whole square பார்த்தோம். இங்க என்னன்னா x plus a into x plus b ஃபார்முலால பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப C+2 into C-6. புரிஞ்சுதுங்களா அந்த கணக்கு எப்படி இருக்கு? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? பொது காரணியை எடுத்துக்கணும். C+2க்கு 1 எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது C-6 போட்டு எழுதிக்கணும். புரிஞ்சுதுங்களா அந்த சமயம் எப்படின்ட்டு? ஓகேவா? அடுத்த கணக்கு போலாங்களா? பாருங்க, தேர்ட் ரோமன் பின்வரும் கோவைகளை a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. பின்வரும் கோவைகளை a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. புரிஞ்சுதுங்களா? இந்த சம் பாருங்க. இப்ப क्वेश्चन என்னன்னா 64x cube 64x cube plus 144x square plus 108x plus 27. இதுவரைக்கும் வர்க்கத்துக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா கணங்களுக்கான ஃபார்முலா. ஏன்னா என்ன வந்திருக்கு? கியூப் வந்து கியூப்னாவே கணம். அப்ப a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cubeங்கிற ஃபார்மேட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல a வையும் b யும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வெச்சுக்கோ. இடையில நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ற ஃபார்ம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால விரிவாக்க நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இப்போ a என்ன b என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது a cube, லாஸ்ட்ல எடுத்தது b cube. இப்போ சென்டர் இது வந்து 3a square b, இது வந்து 3ab squared அப்படிங்கிறது அது. இப்போ இதுல a என்ன b என்ன. இப்போ இதோட கணத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? கன மூலத்தை தான் நம்ம எடுக்கணும். இதோட கன மூலம் 64 கனமூலம் என்ன? 64 கனமூலம் என்ன? பாருங்க 64 4ஆல இது பண்ணுங்க. 16 நாள் 64 4 14. இப்ப 4 3 தடவை வரணும். இதான் கனமூலம். ஓகேங்களா? அடுத்து 27க்கு 9 3 27 3 ஓகேங்களா? 4 கணம் 64, 3 கணம் 27. கன மூலம் போது இப்படி, அதாவது 64 கனமூலம் 4 கியூப். அடுத்தது 4 3 கனமூலம் 27 கனமூலம் 3. புரிஞ்சுதுங்களா? இந்த சம் இப்படிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப a என்ன நமக்கு 4 கியூப் வரும், b என்ன வருது 3 கியூப்
கியூப் வரும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட 64ஓட கனமூலம். 4 அதுக்கு முன்னாடி x கியூப் இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? இப்படி எழுதிக்கலாம். 4x the whole cube. இப்ப x கியூப்னா அந்த கியூப் வந்து x க்கு மட்டும் தான் சொந்தம். 64க்கு சொந்தம் கிடையாது. அப்ப 64ஐயும் நம்ம கியூப்ல கொண்டு வந்திருக்கோம். 4 கியூப்னு கொண்டு வந்திருக்கோம். அப்ப 4ஐயும் xஐயும் போட்டு பிராக்கெட் போட்டுட்டோம்னா இந்த 3 4க்கும் சொந்தம் 3க்கும் சொந்தம்னு அர்த்தம். 4க்கு சொந்தம் 3க்கும் சொந்தம்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பாருங்க 27 எப்படி போட்டுக்கலாம்? 3 கியூப்னு பிரிச்சுக்கலாம். 27 என்னன்னு பிரிச்சுக்கலாம்? 3 கியூப்னு பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த கியூப் வந்து பொதுவான ஒண்ணு. நமக்கு வந்து a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ வேணும். அப்ப அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? இந்த கணத்துக்கோட இது நான் ஃபார்முலாஸ் மேக் பண்றதுனால நம்ம கியூப் போட்டிருக்கோம். அப்ப a ஓட வேல்யூ என்ன போட்டுக்கலாம்னா வெறும் 4x மட்டும் போட்டுக்கிட்டா போதும். a ஓட வேல்யூ என்ன போட்டுக்கணும்? வெறும் 4x மட்டும் போட்டுக்கணும். b ஓட வேல்யூ என்ன போட்டுக்கணும்? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கனமூலத்தை நான் போட்டு காமிச்சேன். சரி, இந்த கியூப கணத்தோட என்ன போட்டு காமிச்சேன். இப்ப நீ a ஓட வேல்யூ என்னது? 4x தான். b ஓட வேல்யூ 3. இதை கொண்டு போய் அந்த ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்படி எப்படி பார்க்கறதுனா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் வச்சு பார்த்தீங்கன்னாவே a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போ இது பாரு, இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப 64இன் கனமூலம் என்ன? 4. அப்ப 4 போட்டாச்சு. இந்த x கியூப்க்கு பதிலா x போட்டாச்சு. இது மட்டும் தான். அந்த கணம் வந்து நம்ம ஃபார்முலால போடும்போது போட்டுக்கிட்டா போதும். இங்க போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப a ஓட வேல்யூ 4x தான். a ஓட வேல்யூ என்னது? 4x தான். இப்ப 27இன் கனமூலம் என்னது? 3. கனமூலம் என்னது? 3. அதுதான் b ஓட வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? ஃபார்முலா என்ன? a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. a என்ன? 4x. b என்ன? 3 the whole cube. இப்போ a cube என்ன? இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. காரணி தான், இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். a கியூப்ங்கும்போது 4x the whole cube plus 3 into என்ன இருக்கு? a square இருக்கு. இப்போ a square என்ன? 4x the whole square into b என்ன? 3 plus 3 into a ஓட வேல்யூ என்ன? 4x into b square இருக்கு. b ஓட வேல்யூ என்ன? 3 square plus b cube 3 cube. அவ்வளவுதான் இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணினா இங்க இருக்க ஆன்சர் வந்துடும். 64 4 கியூப் பிளஸ் x கியூப்னு அர்த்தமா? அப்ப 64 x கியூப் வந்துருச்சுங்களா? அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஃபுல்லா வந்துடும். அப்ப இதோட காரணி என்னன்னா இது மட்டும் தான் இதோட காரணி. 4x plus 3 the whole cube னா என்ன ஆன்சர்? 4x னா 3 times இருக்கும். 4x plus 3 இதுதான் இதோட காரணி. Therefore இந்த நம்பரோட காரணி என்ன? 4x plus 3 the whole cube னா என்ன அர்த்தம்? 4x plus 3 4x plus 3 4x plus 3. புரிஞ்சுதுங்களா? எப்படின்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி மட்டும் விரிவாக்கத்தை செஞ்சு மட்டும் வைக்கிறோம். ஏன்னா இதோட ஆன்சர் தான் இது. அதுக்கு ஆன்சர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நம்மளோட இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட் இது எப்படின்ட்டு? இப்போ இதே மாதிரி அடுத்த கணக்கு போலாங்களா? இப்போ பாருங்க, அடுத்த கணக்கு என்னன்னா 27b cube plus 57b cube plus 54b square cube plus 36b cube square plus 8 cube cube. இப்போ a வேல்யூ b வேல்யூ வேணுமா? 27 எழுத்தோட கனமூலம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 3. b இருக்கு, 1 மட்டும் போட்டா போதும், 3 போடணும்னு அவசியம் இல்லை. b ஓட வேல்யூ வேணா 8. ஆல்ரெடி 27 கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 2 4 2. அப்ப இதோட கனமூலம் என்ன? 2.
அப்ப இந்த கியூக்கு ஒரு கியூ எடுத்தாச்சு. அப்ப a ஓட வேல்யூ வேணா 3b, b ஓட வேல்யூ வேணா 2q. இப்ப இத கொண்டு வந்து அந்த முற்றொருமை என்ன இருக்கு? a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. போலாங்களா? அப்ப இந்த சம்மம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அதே மாடல் தான், ஃபார்முலாவும் அதே தான். a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இப்போ a ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3b, b ஓட வேல்யூ 2q. இது எப்படி வந்துச்சு? 27 இன் கனமூலம் 3, இங்க கியூபுக்கு பதிலா 1 மட்டும் எடுத்துக்கிட்டா நம்ம போதும். அதே மாதிரி 8 இன் கனமூலம் 2, கியூக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டா போதும். அந்த கியூப் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவை a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ தான். a கியூப் b கியூப் தேவை கிடையாது. a கியூப் b கியூப் தேவைன்னா அந்த கியூபை சேர்த்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் a என்ன b என்ன அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப a வந்து 3b and b வந்து என்னது 2q. புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு? இப்ப பாருங்க, இப்ப இதோட முற்றொருமை என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே ஃபார்முலாஸ் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார்முலாஸ் வந்து a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube ன்னு போட்டாச்சு. போட்டோமா? இப்ப a ஓட வேல்யூ என்னப்பா? 3b plus b ஓட வேல்யூ 2q the whole cube equal to a cube னா என்ன? 3b the whole cube plus 3 into a square. a square னா என்ன? 3b the whole square into b ஓட வேல்யூ என்ன? 2q plus 3 into a ஓட வேல்யூ 3b into b square என்பது 2q the whole square plus 2q the whole cube. அப்ப இது வந்து இதோட எக்ஸ்டென்ட் ஃபார்முலா, அது விரிவாக்கம் நமக்கு தேவையில்லை. இதுதான் நமக்கு காரணி. அப்ப இந்த நம்பரோட காரணி 3p plus 2q 3p plus 2q 3p plus 2q 3p plus 2q. புரிஞ்சுதுங்களா இந்த கணக்கு? எப்படி புரியுதுங்களா? அப்படி வரும் கோவைகளை a plus b the whole cube equal to a cube plus 3a square b 3ab square plus b cube என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காண்பிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாஸ் அவங்களே கொடுத்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸி. a வேல்யூ வேணா b வேல்யூ வேணான்னு மட்டும் கண்டுபிடிச்சா அந்த காரணம் என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். a வேல்யூ கண்டுபிடிச்சோம், b வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த ஃபார்முலால சும்மா விரிவாக்கம் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப காரணம் இதுதான் 3b plus 2q 3b plus 2q the whole cube. அப்ப 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா அது எப்படின்ட்டு? இப்ப அடுத்த ரோமனுக்கு போலாங்களா? இப்ப அடுத்த ரோமன் இதே மாதிரி தான் அப்படியே. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் அழகா கிளாஸ் ஒர்க்ல ரைட் பண்ணிக்கணும். எந்த மிஸ்டேக்ஸும் வந்திருக்க கூடாது. பிளஸ் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்னைக்கு நடக்கின எல்லா சம்ஸையும் என்ன பண்ணிக்கணும்னா கிளாஸ் ஒர்க் நோட்ல அழகா எழுதி நீட்டா எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? அன்னன்னைக்கு கிளாஸ் ஒர்க்ல என்ன கொடுக்குறேனோ அது எல்லாமே தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் வரும்போது அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? செல்ஃப் டெஸ்ட் இல்லை வீக்லி டெஸ்ட் வரும்போது நமக்கு யூஸ் ஆகும். அப்ப நீ என்ன பண்ணணும்? நீட்டா எழுதி வச்சுக்கணும். நீட்டா எழுதி வச்சுட்டு போட்டு போட்டு பார்க்கணும். சம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் நடத்துனதோட விடக்கூடாது. இந்த எப்படி மிஸ் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து அதை எழுதி வச்சுட்டு நீ போட்டு பார்க்கணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு சம்ஸ் வரும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மஸ்ட்டுமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே அடுத்த வீடியோ கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.